பிப்ரவரி 28, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் பாதையை ராஜபாதையாக மாற்றுவார். நீங்கள் சுறுசுறுப்பாயிருங்கள். The Lord will make your path a royal path. Be active. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சுறுசுறுப்பு மிகவும் அவசியமான ஒன்றாகும். நாம் இந்த உலகத்தில் சுறுசுறுப்புடன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதுபோல நமது வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சோம்பேறிகளாய் இருந்தால் பிரச்சனைகள் நம்மை விழுங்கிவிடும். சுறுசுறுப்பாய் வாழும்போது பிரச்சனைகள் தோற்று போகும். நமது வாழ்க்கை சுவையாகவும் வெற்றியுள்ளதாகவும் இருக்கும். The way of the sluggard is blocked with thorns, but the path of the upright is a highway. My dear brothers and sisters, activity is very necessary if your life is to be good. God has created us to live an active and successful life in this world. Similarly, if you want our life to be good, we should always be running actively. If we are lazy, problems will swallow us up. When we live actively, our problems disappear and our life become deliciously successful. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர் தந்து அவர்களை சேமமாய் செழிப்பாய் இந்த உலகத்திலே வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக வாழ்வதற்கு அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவைப்படுகிற அந்த சுறுசுறுப்பு அவருடைய வாழ்விலே காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் நீதிமான்களாக இருக்க, உம்முடைய பிள்ளைகளாக இருக்க, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே ராஜ பாதைகளாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவரே வெற்றியின் பாதையாக, ஜெயத்தின் பாதையாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான சோம்பேறித்தனங்களையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருந்து கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் சுறுசுறுப்போடு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருக்குள்ளாக செய்து அதிலே ஆண்டவரே நேர்த்தியான ஆண்டவரே வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். படிப்பதற்கு சோம்பேறித்தனம் படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் நல்ல ஆண்டவரே சுறுசுறுப்பின் ஆவியை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோம்பேறித்தனமாய் ஆண்டவரே வீட்டிலே இல்லாதபடிக்கு கர்த்தாவே தங்களுடைய பாடங்களை படிக்கிறவர்களாக வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுப்பவர்களாக உடைய பிள்ளைகள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோம்பேறிகளை ஆண்டவரே அப்பா உலகத்திலே திருந்து கொண்டு கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நல்ல ஒரு வேலைக்கு போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவரே வேலைக்கு செல்லாமல் பெற்றோரை ஆண்டவரே கஷ்டப்படுத்தி கொண்டு அப்பா சோம்பேறிகளை ஆண்டவரே வீட்டிலே இருந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஆண்டவரை பெற்றோர்களுக்காக ஆண்டவரே அவருடைய கண்ணீருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த சோம்பேறித்தனங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து எடுத்து போட்டு அவர்கள் ஆண்டவரே வேலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக போகும்படியாக வரும்படியாக அதன் மூலமாக தங்களுக்கென்று ஆண்டவரே உள்ள அந்த பாதை அவர்கள் ஆண்டவரே வகுத்து கொள்ளும்படியாக கர்த்தருக்குள்ளாக அது வாழும்படியாக ராஜ பாதைகளாக அந்த பாதைகள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சோம்பேறிகளாய் ஆண்டவரே பொழுதை போக்கி கொண்ட ஆண்டவரே இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே குடும்ப பெண்கள் காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக சீரியலுக்கு முன்பாக ஆண்டவரே தங்களுடைய பொழுதை ஆண்டவரே கழிக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா அதிகமான நேரத்தை செலவழித்து சுறுசுறுப்போடு ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாக நம்முடைய பிள்ளைகள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோம்பேறிகளாக இருக்கும்போது பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா மேற்கொள்ளுகிறது ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக சுறுசுறுப்பின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்படியாக வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவரை வாழும்படியாக வெற்றியை சுவைக்கும்படியாக என்னை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே என்னை சோம்பேறி இல்லாமல் நான் சுறுசுறுப்புள்ளவனாக என்னை மாற்றுங்க சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் இறங்கி அவளை சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற்றுகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தீர்க்க ஆயுசை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கூட நீர் ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்திற்காக எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் அவர்களுக்கு தந்து நீர் வழிநடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரம் துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.